வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்டேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டெத் பார்க் 1 கேம் பிளே இல்லை, நம்ம முதல்ல ஆரம்பித்து வச்ச ட்ரூ ஸ்டோரி ஆஃப் கிரானி. அதே மாதிரி இந்த வீடியோவில் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெத் பார்க்கில் இருக்கிற இந்த மொட்டை மண்டையன், அது பேர் என்ன, ஜோக்கர், அதாவது க்ளவுன். ஸோ இந்த க்ளவுனோட கொடூரமான ட்ரூ ஸ்டோரியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் இந்த ட்ரூ ஸ்டோரி இப்போது வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த கேம் பிளேவும் வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸாக கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். க்ளவுனுன்னு சொன்னதும் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கோட்டு படத்தில் வருமே, டன் 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 பண்ணி அந்த ஜீவனை வந்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா நானும் வந்து க்ளவுனுன்னு சொன்னோன்னே அதான் நினச்சேன். ஆனால் க்ளவுனுங்கிறது கொடூரமான ஜோக்கர். கொடூரமான இல்லை, ஜோக்கர். ஆனால் ஜோக்கர்னாலே பேரே ஜோக்கரு, அப்போ ஆளே ஜோக்கர் தான் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த ஜோக்கருக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படியே கடிச்சு முழுங்கிடுவான். ஸோ இந்த ஜோக்கரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஜோக்கருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஆனால் அதுவே ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை வச்சு தான் இந்த டெத் பார்க்கோட மெயின் பிளாட்டாகவே வச்சு இவங்க வந்து கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐடி, அதாவது இட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம் வந்து வந்துருந்துச்சு. இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ன்னு 2 கான்செப்டில் படம் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது நான் சாப்டர் 1 பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இந்த இட்டோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து, அதாவது ஏலியனோ இல்லைனா பேயோ இல்லைனா ஜந்துவோ ஏதோ மூணுத்தையும் கலந்த மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு ஏலியன் தான், வேறு ஒரு கிரகத்திலிருந்து டெரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு இந்த கோஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜோக்கர் வந்து 27 வருஷத்துக்கு ஒரு தடவை டெரிக்கு வருது. இந்த டெரியில் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 வருஷத்தில் சின்ன சின்ன பசங்க அந்த டெரிங்கிற ஊரில் காணா போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஜோக்கர் தான். ஆனால் இது வந்து அங்கே இருக்கிற போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜோக்கர் வந்து சின்ன சின்ன பசங்களை பிடிச்சி சாப்பிட்டு கொலை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைக்கிளை உடைக்கணுன்னா அந்த ஜோக்கரை அழிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஐடி படத்தோட கான்செப்ட். அந்த வகையில் இந்த ஐடி படத்தில் வந்து ஒரு, எனக்கு சரியாக தெரில, ஒரு 7-8 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன்தான் வந்து லீட் ரோல். அந்த பையனோட தம்பி ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஜோக்கர்கிட்ட மாட்டி கடி வாங்கி செத்து போயிடுவான். ஸோ அந்த தம்பி, அதாவது அந்த ஹீரோவோட தம்பி எப்படி செத்தான் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த சீவேஜ் டேங்கெல்லாம் ஜாயின் ஆகிற இடத்துல தான் வந்து என்னமோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சம்மர் ஹாலிடேஸில் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீடு கிட்டே, அதாவது அந்த ஜோக்கரோட வீடு கிட்டேயே போனனால ஜோக்கர் வந்து இவங்க எல்லாரையும் வந்து பயமுடுத்த ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த ஜோக்கருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். இந்த சின்ன பசங்க இந்த ஜோக்கரை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா ஜோக்கர் வந்து அவங்கள சாப்பிட்றோம். ஒருவேளை பயப்படாமல் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா ஜோக்கர் வந்து அவங்கள சாப்பிடாது, அழிக்காது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும், அழிச்சிடாது. ஸோ இவன் நம்மளை பார்த்து பயந்தால் தான் சாப்பிடணும், அழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோடு தான் அந்த ஜோக்கர் இருக்கும். இப்போது அதே மாதிரி இது ஒரு பிளாட்டு. இன்னொரு பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒத்துமையாக இருக்கணும். நீங்கள் வந்து தனித்தனியாக போயிட்டீங்கன்னா அந்த ஜோக்கர் ஈஸியாக உங்களை முடிச்சிடும். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக நின்னீங்கன்னா அந்த ஜோக்கர் ஈஸியாக வந்து அழிஞ்சிரும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் வந்து இந்த ஜோக்கரை தோக்கடிக்க முடியும். ஆனால் இந்த ஜோக்கர் வந்து பயம் காட்டுறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த படத்தில் பயம் அப்படின்னு சொல்கிறத விட ஜம்ப் ஸ்கேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டாக தூக்கி போடும். நான் வந்து இந்த 2 சாப்டர் படத்தையும் பார்த்துட்டேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது, நீங்களும் கூட பார்க்குறேன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக காமிக்கலனாலும் இந்த ஜோக்கர் மிரள வச்சுருக்கிறோம். இந்த ஜோக்கரோட பேர் தான் பென்னி வைஸ்.
ஸோ இந்த பென்னி வைஸ் 27 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி மட்டும் டெரிங்கிற ஊருக்கு வந்து சின்ன பசங்களை கடத்தி கொண்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஆண்டர் ஹவுஸ் இருக்கும். அங்கே தான் அதோட வெள்ளில் தான் வந்து வெல்லாம் என்னது கிணறுல தான் வந்து இந்த ஜோக்கர் இருக்கும். அங்கே தான் வந்து பசங்களெல்லாம் பதுக்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படி பசங்களை கொன்று அந்த கிணத்துல வந்து குவிச்சிட்டே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த பசங்க அந்த லீட் ரோல் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த பையனும் அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து இந்த ஜோக்கரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜோக்கர் தான் பண்ணுது, இப்படி தான் பண்ணுது, இதுக்காக தான் பண்ணுதுன்னு அந்த ஜோக்கரை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே வந்து படம் மூவ் ஆகுது. ஜோக்கர் வந்து தனித்தனியாக பிரித்து பயம் காட்டுது. ஆனால் எல்லோரும் வந்து ஒன்றுத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து நின்று எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜோக்கரை வந்து ஒழிச்சு கட்டுறாங்க. ஸோ ஜோக்கர் வந்து இப்போது சாகலை, மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அப்போது வந்து ஹீரோ தம்பி அந்த மாதிரி நிறையா பசங்களை வந்து கடித்து சாப்பிட்ருச்சு. ஸோ இப்போ இந்த பசங்க ஒன்றா நின்று அந்த ஜோக்கரோட சண்டை போட்டனால ஜோக்கர் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இப்படியே வந்து ஐடி சாப்டர் 1 படம் முடியுது. ஐடி சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கர பவர்ஸோட அந்த ஜோக்கர் திருப்பி வரான். அப்படி வரும்போது இவங்க இருக்கிறாங்களா அந்த சின்ன பசங்க, இவங்க வந்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க, இவன் திருப்பி வருவான், இவனை நம்ம ஓட விட்டு அடிக்கிறோம், நம்மளால் மட்டும்தான் இது முடியும்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கம் போய் அதை பற்றி சுத்தமாக மறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப பயந்தாங்குழியாக இருப்பான். ஸோ அவன்லாம் வந்து இந்த விஷயம் காதுக்கு கேட்ட உடனே செத்து போயிடுவான், சூசைட் பண்ணிக்குவான். ஸோ அப்படி மறுபடியும் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு போய் பயத்தை காமிச்சு பயங்கரமாக, ஆனால் இந்த வாட்டி வந்து செம பவர்ஃபுல்லாக வரும். ஆனால் அப்படியும் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து நின்று நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ வெறும் ஒரு ஜோக்கர் தான், க்ளவுன் தான், நீ வந்து இந்த நாட்டை அழிக்க போறியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி அதை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. அப்படி அசிங்கப்படுத்த அதோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே காலியாகிடும். ஸோ இதுதான் வந்து ஐடி சாப்டர் 2. ஸோ கான்செப்ட் கேட்க ரொம்பவே காமெடியாக இருக்கலாம், ஆனால் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி சாப்டர் 1 தான் வந்து பெஸ்ட்டு மூவி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜோக்கர் வந்து ஆசையாக பேசுகிற மாதிரி சின்ன பசங்கிட்ட ஜாலியாக பேசும். இந்த பலூன் வாங்கிக்கிறியா, பலூன் தரேன் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த பசங்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகி அப்படியே சாப்பிட்றோம். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. கான்செப்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அதாவது இந்த ஐடி படத்தில் காமிச்ச பென்னி வைஸ் அப்படிங்கிற இந்த க்ளவுனோட கேரக்டரை வச்சு தான் இந்த டெத் பார்க்குங்கிற கேமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த டெத்து பார்க்கில் மெயினாக வர்றது இந்த க்ளவுன், அதாவது அந்த ஜோக்கர். ஸோ அந்த ஜோக்கரும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பென்னி வைஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 100% சொல்வேன், பென்னி வைஸை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் இந்த கேமே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்குங்க, மிஸ்டீரிக்கல் பார்க். ஸோ அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. இந்த பார்க்குக்குள்ளே நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன் அது கடைசியாக. இந்த பார்க்குக்குள்ளே இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன்தான். இப்போ நம்ம விளாண்டுட்ருக்கோம்ல, இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன்தான். ஸோ அப்படி இந்த டெத்து பார்க்கில் ஒரு 4 லெவல்ஸ் இருக்குது. இந்த சின்ன பையன் வந்து அந்த பொருட்களெல்லாம் சேகரித்து அந்த இடத்துலேருந்து அந்த க்ளவுன்ட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையா, தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கேம். இந்த கேமில் இந்த ஜோக்கர் வந்து பயங்கரமாகவே பயம் காட்டும். ஸோ அவன் வந்து கிட்ட வந்தாலே அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் பீட் அடிக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கேம்லாம் விளாண்டிங்கன்னா ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டில் ஆடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பயம் வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தரமான கேம். கிராணிக்கு அடுத்த லெவல்னே சொல்லலாம். ஏன்னா கிராணி தான் ஃபஸ்ட்டு, ஹாரர் கேம்னால் கிராணி தான். அதுக்கப்புறம் தான் இந்த டெத் பார்க்கை சொல்லலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் டெத் பார்க் ஒன்றுலாம் விளாடுங்கன்னு. விளாண்டதுக்கு வர்த்துன்னு ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விளாண்டேன். ஏன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் பேய்னா பயம்பா. நான் வேறு ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டில் விளாண்டுட்டு இருந்தேன். அதனால் நிறைய இடத்துல வந்து நான் பயந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெத் பார்க் 1 ஒரு நல்ல கேம். அதுவும் இந்த ஜோக்கர் டிசைன் பண்ணியிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இந்த டெத் பார்க் 1 கேம் ப்ளே வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேம்ஸ் லைஃப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் நம்ம நூப் ஸ்டோரி பண்ண போகிறோம்.
ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.